விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே உள்ள சொக்கலிங்கபுரம் பகுதியில் ஞானவேல் என்ற பட்டாசு ஆலை செயல்பட்டு வருகிறது. 30க்கும் மேற்பட்ட அறைகள் கொண்ட இந்த பட்டாசு ஆலையில் 50க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். முதற்கட்டமாக இது நாக்பூர் லைசன்ஸ், அதாவது குறிப்பாக பேன்சி ரக என்று சொல்லப்படக்கூடிய நாக்பூர் உரிமம் பெற்றதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தற்போது தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டிருந்த போது எதிர்பாராத விதமாக வெடிவிபத்து என்பது ஏற்பட்ட காரணமாக ஒரு அறைகை முற்றிலுமாக இடிந்து சேதமடைந்திருக்கிறது. இதில் பணியாற்றிய ஒரு தொழிலாளர் காயமடைந்திருக்கிறார். அவரை மீட்டு சிவகாசி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் தொடர்ந்து வெடித்துக் கொண்டிருப்பதன் காரணமாக தற்போது மீட்பு பணி என்பது தற்போது தொய்வு ஏற்பட்டுள்ளதாக தீயணைப்பு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சிவகாசி மற்றும் வெம்பக்கோட்டை தீயணைப்பு துறையினர் தீ அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் இது குறித்து இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு என்பது விசாரணை நடைபெற்று வருகிறது. தீபாவளிக்கு இன்னும் சில தினங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில் தற்போது பட்டாசு உற்பத்தி என்பது தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. சட்டவிரோதமாக பட்டாசு பதுக்குவர்கள் விற்பவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்காக மாவட்ட நிர்வாகம் தனிக்குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிற நிலையில் இந்த வெடி விபத்து என்பது தற்போது பேசுபொருளாகியுள்ளது.